12 ராசிகள்லையுமே மிகவும் அருமையான ராசி இந்த மிதுன ராசி. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குறதுல வல்லவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் நீதி நேர்மைக்கு உட்பட்ட ஒரு கிரகம். பெரும்பாலும் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு தயக்கம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராச்சும் நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு. மேலும் உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே படிக்கல்லாம் மாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது? இந்த வருடம் முடிவதற்குள்ள ஒரு சில மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறவும் நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம், மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்வதால் நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு செல்வ நிலை அமைப்பையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை விரைவில் வந்தடையும். மேலும் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் வீட்டிலேருந்தே ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகம் கணிச்சு இப்போ பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வுக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடத்தில் கிரகத்தோட தலைவனாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா அது சூரியன். இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்வார். அப்படி இப்போ பாருங்கள் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த காலகட்டம் தான் நாம் இப்போ பார்க்குற மார்கழி மாதம். தமிழ் மாதத்தில் இந்த மார்கழி மாதம் மிகவும் ஒரு முக்கியமான மாதம். அதுவும் பெருமாளின் பரிபூரண அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. சூரியனோட இந்த ராசி மாற்றத்தால் பிறந்திருக்கக்கூடிய மார்கழி மாதம் 12 ராசி அன்பர்களுக்குமே ஏற்ற இறக்கத்தையும் சாதகமான வாய்ப்பு பாதகமான வாய்ப்பை ஏற்படுத்துது. அதுவும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் பிரச்சனை நிறைந்துதான் மாறுற மாதிரி சூழல் இருக்குது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சூரியனின் பயிற்சியால் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு 7வது வீட்டுக்கு சூரியன் இப்போ செல்ல உள்ளார். இதனால் இந்த மார்கழி மாதத்தில் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். எடுத்துமோ கௌத்தமோன்னு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. திடீர்னு கூடுதல் பணி சுமை கூட ஏற்படும். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான பயணம் கொஞ்சம் உடல் வலியை கூட கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி இருந்தால் பெரும்பாலும் நன்மையை பெறலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இருந்தீங்களா மன சஞ்சலம் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பாருங்கள், உங்கள் ராசிநாதன் புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் சில நன்மைகளுமே உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதனால் ஏற்பட போகுது. தன லாபம் ஏற்படுத்தும் வாய்ப்பும் உண்டாகுது. பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு ஏற்படும் மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க. பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முதலீடு செய்யும் பொழுது மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. சுக்கிரனோட புதனும் இணைகிறாரு. இதனால் புத சுக்கிர யோகம் உருவாகுது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு கணிசமான லாபம் வரும். கையில் பணம் பொருளும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஜென்ம குரு வராரு. இந்த ஜென்ம குரு வரும்போது மட்டும் கொஞ்சம் திடீர் மாற்றங்கள் வரும். அது ஊர் மாற்றம், வேலையில் மாற்றம், உத்தியோக ரீதியாக ஏதாவது மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரம் மாறுதலாகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் இந்த மாதம் 6ஆம் தேதி பாருங்கள் மிதுன ராசிக்கு குரு பகவான் போகிறாரு. இதனால் அங்கு ஜென்ம குருவாக வரும் பொழுது அவர் வக்ர இயக்கத்தில் அவரோட பயிற்சியை ஆரம்பிக்கிறாரு. குரு பகவான் வக்கரமாக இயக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லை வரலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கலாம்.
அதே போல் திடீர் இடமாற்றம் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்தனை செய்யாதீங்க. வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்றது போல் காலங்களை நகர்த்து பாருங்கள். உங்கள் தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சின்ன ஒரு உடல் உபாதையாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது. அதே போல் நீங்கள் எப்பேற்பட்ட வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், உங்களோட பணிகளை தனித்து இயங்க முடியாமல் மற்றவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. பெரும்பாலும் நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டால் நல்லது. பொறுமையோடு தான் செயல்பட்டே ஆகணும். உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை எல்லாமே சிறப்பாக செய்யுங்க. மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. அப்படி மற்றவங்க கிட்ட கொடுக்கறதுனால பிரச்சனைகள் உருவாகலாம். பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. குரு இருக்கும் இடத்தை காட்டி குரு இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். அந்த அடிப்படையில் பார்த்தா குரு பகவானின் பார்வை பலனால சில நன்மைகளுமே நடக்கும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காது. வரக்கூடிய பிரச்சனையுமே தவிடுபொடியாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும். சுபகாரியத்தில் இருந்த தடை நீங்கி சுபகாரிய பேச்சு இப்போ நல்ல முடிவுக்கும் வரும். உங்கள் பிள்ளைங்களால் பாருங்கள், கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். அந்த பிரச்சனைகளுமே இப்போது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பெற்றவங்களோட உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கைகூடும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். இப்போ பாருங்கள், சொத்து விற்பனையால் லாபத்தையும் பெறுவீங்க. சுபகாரிய தடைகள் நீங்கும். சுபகாரியங்களை நீங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். அதே போல் 7ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அம்சம் உண்டாகும். அதே நேரம் கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடத்துல பணிபுரியக்கூடிய சூழலாக கூட அது வரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஆர்டர் ஒரு சிலருக்கு உண்டாகும். வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். தனுசு ராசியானது குருவின் வீடு. அதனால் அதுலேயே சஞ்சரிக்கக்கூடிய வகை கிரகமான சுக்கிரன் பலவித வழிகளையுமே திடீர்னு நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் மாற்றத்தை கொடுப்பார். இதனால் மன வருத்தங்களும் வரலாம். பெரும்பாலும் நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமா நிதானமாக பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்காமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க. ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு கூட வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருப்தி தரும் வகையில் அமையும். குடும்ப வருமானமும் உயரும். பெரும்பாலும் அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்க. செலவு செய்யும் பொழுது கூட கண்ணும் கருத்துமா இருங்க. பொது வாழ்க்கையில் உள்ள உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த வீண் பழி உங்களை விட்டு நீங்கும் அமைப்பு இப்போ உருவாகுது. வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இரட்டிப்பு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பாருங்க, உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. உங்களோட ஒவ்வொரு முயற்சியிலுமே சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க. பணம் சேர்க்க இருக்கும். மற்றவங்க செய்யும் வேலையை கூடிய சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறுவீங்க. நினச்ச வேலையில் காரிய வெற்றியை நீங்கள் காண்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக பணியில் ஈடுபாடும் அதிகரிக்குது. விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடையவும் போகிறீங்க. திருமண முயற்சியில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குது. வியாபார வளர்ச்சி பற்றின சிந்தனை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா தான் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் உருவாகும். புதிய வேலை பற்றின சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. கருட ஆழ்வாரை வழிபடுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும்.
ஞாயிறு புதன் வெள்ளி இது 3மே உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்குது. பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டா நன்மைகளை நீங்கள் பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.